மார்னிங் வந்து நான் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுப்பேன். அதில் நான் என்னலாம் போடுவேன்னா, பட்டை பொடி, அதாவது லவங்கப்பட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டையை பொடி பண்ணி அதில் போடுவேன். அது கூட இஞ்சி, சீரகமும் போடுவேன். நம்ம வந்து இதில் வந்து மாற்றி மாற்றி கூட எடுத்துக்கலாம். ஒரே இது தான் எடுக்கணும்னு இல்லை. நான் வந்து தனியாவும் சில நேரம் போட்டுக்கலாம். எது வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். மெயினாட்டு ஜிஞ்சரும் பட்டை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அது நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு எனக்கு. அதனால் நான் அதை போட்டேன். அதேமாதிரி ஹேர் லாஸ் நம்மளுக்கு ஆயிடக்கூடாதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு கருவேப்பிலையே பச்சையாக சாப்பிட்ருவேன். முடிஞ்சால் சாப்பிடுங்க, இல்லைன்னா ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க. இல்லை அப்படியே முடியாதவங்க அதை வந்து நல்லா ட்ரையாக காய வச்சு அதை பொடி பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடில் கூட கொஞ்சம் கொஞ்சம் கலந்து போட்டு சாப்பிட்ருங்க. அப்புறம் வந்து நான் வந்து காலையில் பெருசாக சாப்பிட மாட்டேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து நான் எப்படியும் ஆஃப்டர்நூன் சீக்கிரம் சாப்பிட்றதுனால காலையில் ஸ்கிப் பண்ணிடுவேன். அப்படியே ரொம்ப வயிறு பசிச்சுன்னா ஒரு ஆம்லேட்டு அந்த மாதிரி எடுத்துக்குவேன். வெஜ்ஜீஸ் அந்த மாதிரி எதுனாலுமே நான் எடுத்துக்குவேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து சாப்பிட்டே தான் ஆகணுன்னா நீங்களும் எக்கு ஆம்லேட்டு ஏதாவது எக்கில் ஏதாவது பண்ணி வெஜ்ஜீஸ் கூட சேர்த்து பண்ணுங்கள். இல்லை எக்கு சாப்பிட மாட்டேங்க, இட்லி தோசை தான் சாப்பிடுவேன்னா இவ்வளோ நாள் எவ்வளோ சாப்பிட்டீங்களோ அதில் அப்படியே பாதியாக குறைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். அப்புறம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், ஜூஸ் கூட குடிக்கலாம். ஏபிசி ஜூஸு, க்ரீன் ஜூஸ்னால் வந்து இப்போ வந்து எல்லா க்ரீனாக இருக்க ஐட்டங்கள்லாம் போடுவாங்க. வெள்ளரிக்காய், புதினா, மல்லி, இஞ்சி எல்லாம் போட்டு அந்த ஜூஸு குடிப்பாங்க. அந்த மாதிரி எல்லா ஜூஸ் அந்த மாதிரி எது நம்மளுக்கு தேவையோ, அதாவது லைட்டாக இருக்கணும், ரொம்ப ஹெவியாகிடாத மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து காலையில் இந்த டைமிங்குள்ளே 1 லிட்டர் வாட்டர் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்ம வந்து 10K ஸ்டெப்ஸ் வைக்கணும். அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் வாக்கிங் நான் காலையிலே முடிச்சிடுவேன். இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன்.